ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்ம வெஹிக்கிள்ல நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுறோம்ல, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி. அது எப்படி நம்ம ஒட்டுறோம்? அத ப்ராசஸ் என்ன? ஸ்டெப்ஸ் என்ன? இதுக்கு நீங்க போகும்போது என்னலாம் நீங்க ஜெராக்ஸ் காப்பி, அதாவது ஃபோட்டோ காப்பி எடுத்துட்டு போகணுங்கிறத பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி வெப்சைட்குள்ள நீங்க போயிட்டு டவுன்லோட்ஸ்னு இருக்கும். இந்த டவுன்லோட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டிக்கர் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா? இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஃபில் பண்ணணும் கூட. ஸோ அந்த ஃபில்லிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நீங்கள் வந்து உங்களுடைய அட்வொகேட் நேம், உங்களுடைய பெயர், உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும்ல, அந்த ஐடி கார்டு பார்த்து எழுதிக்கோங்க. டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் எப்போ பண்ணியிருப்பீங்களோ, ஓத் எப்போ எடுத்தீங்களோ அதுதான் டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட். அண்ட் என்ன மாதிரியான வெஹிக்கிள் மாடல், கார்க்கா பைக்கு ஸ்கூட்டி, இது எல்லாமே வந்து இதில் கவர் ஆகிடும். ஸோ அதுக்கான பேமெண்ட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு எழுதியிருக்கோம், கார்டில் எழுதியிருக்கோம். அதாவது ஆர்சி, அந்த குட்டி கார்டு இருக்குல்ல, அந்த கார்டை பார்த்து நீங்கள் அதில் எழுதிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு, அப்புறம் பார் அசோசியேஷன், நம்ம நார்மலாக அசோசியேஷன் தமிழ்நாடு இது இருந்தால், இல்லைன்னா பிளாங்காக விட்டுருங்க. பிளேஸ் அண்ட் டேட் எழுதிட்டு உங்களுடைய சிக்னேச்சர், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ பிளேஸ் அண்ட் டேட் எதுவும் நீங்கள் அதே நார்மல் ப்ரொசீஜர் தான் நமக்கு. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அண்ட் நோட் டவுன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, காராக இருந்தால் 100 ருபீஸ் பே பண்ணணும், ப்ளஸ் 10 ருபீஸ் பேங்க் சார்ஜ் இந்தியன் பேங்க்கில் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இல்லை பைக்கோ ஸ்கூட்டியோ டூ வீலர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி 50 ருபீஸ் ப்ளஸ் 10, இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செலான், ஒயிட் கலரில் ஒரு செலான் உங்களுக்கு எழுதி நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். பே ஸ்லிப் இருக்கும்ல, இது நீங்கள் எங்கே போய் இந்த மாதிரி பே ஸ்லிப் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த பே இன் ஸ்லிப் அப்படிங்கிறது ஃபார்ம் இருக்கும். இது கண்டிப்பாக நம்மளுடைய ஹைகோர்ட் கேம்பஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்கில் தான் அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் ப்ராப்பராக பண்ணுறாங்க. வேறு எந்த பிரான்ச்லேயும் அது ப்ராப்பராக பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் இந்தியன் பேங்க் போங்க, நம்ம ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ளே இருக்க இந்தியன் பேங்க்கில் போங்க. ஸோ ஸ்லிப் எடுக்கிறீங்க, நீங்கள் அதை சைன் எழுதி நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. அது ஃபில்லிங்கில் என்னெல்லாம் இருக்கணுங்கிற விஷயமும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் இருக்கும், நார்மலாக என்னெல்லாம் இருக்கும் நம்ம ஃபில் பண்ணும்போது, நம்மளுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணுவோம். நம்மளுடைய என்ன பிரான்ச்சு, இப்போ வந்து நம்ம ஹைகோர்ட்டுக்குள்ளே கேம்பஸ் இருக்கிறது ஹைகோர்ட் கேம்பஸ் நம்ம எழுதுவோம், அலகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். டேட் என்ன டேட்டோ டேட் எழுதுவீங்க. அப்புறம் வந்து அந்த கார்டுக்கு வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்களா, அந்த நம்பர் என்ன எழுதுனா V0043, வி அங்கே கீழே இருக்கும் பாருங்கள் 000, V00 43 எழுதிட்டு நம்மளுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் எழுதி ஒய்ஆர் இயர் போட்டு என்ன இயர் என்ரோல்மெண்ட் ஆச்சோ அதை நீங்கள் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் யாருக்கு கொடுக்குறீங்கன்ற இடத்துல என்ன எழுதணும்னா, த செக்ரட்டரி பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரி, அது எழுதிட்டு நீங்கள் வந்து பார் கவுன்சில் பில்டிங் அந்த டீட்டெயில்ஸ் எழுதிடணும், சரிங்களா? சென்னை சொல்லிட்டு நீங்கள் எழுதுவீங்க, பின்கோட் போட்டு எழுதிடுங்க. அதான் அந்த பெயர்னு இருக்க இடத்துல எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அமௌண்ட் என்ன நம்ம எழுதிடுவோம். இப்போ வந்து நான் எனக்கு 2 வீலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து 60, 50 + 10 பார்த்தா தெரியும் உங்களுக்கே, நான் அந்த மாதிரி தான் அட்ரஸ் எழுதியிருப்பேன். எழுதிட்டு பேமெண்ட்டு வந்து 50 அண்ட் பேங்க் சார்ஜ் வந்து 10 ருபீஸ் போட்டு ஃபில் பண்ணி நீங்கள் அந்த சைடும் வந்து அதே மாதிரி சிமிலராக ஃபில் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க சீல் வச்சு அவங்க அமௌண்ட் வாங்கிப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ், பேங்க்கோட ப்ராசஸ் நமக்கு ஃபஸ்ட்டு முடிஞ்சிருது, ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இந்த ஸ்லிப்பை வந்து நான் எப்படி வந்து அப்படி தான் பாருங்கள், நார்மலாக நான் வந்து ஃபோனில் ஸ்லிப்பை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் டவுன் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஜெராக்ஸ் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்சி அந்த கார்டு இருக்குல்ல, புக்கோ கார்டோ, அது நீங்கள் வந்து இப்போது ரொம்ப ஏஜ் பர்சன் தான் புக் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பண்ணவங்களுக்குலாம் கார்டு தான் இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஐடி கார்டு, என்ரோல்மெண்ட்டோட ஐடி கார்டு ஒரு ஃபோட்டோ காப்பி, இல்லைன்னா என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட
ஒரு ஃபோட்டோ காப்பி அட்டாச் பண்ணிக்கணும். சரிங்களா? நீங்கள் ஸ்டேப்லர் பண்ணாதீங்க. அவங்களே ஸ்டேப்லர் பண்ணிப்பாங்க. பார் கவுன்சிலே குடுக்கும்போது அவங்க ஸ்டேப்லர் பண்ணிப்பாங்க. முக்கிய மேண்டேட்டரியான ஒரு விஷயம் என்னன்னா, அப்ளை பண்றவங்க வந்தோட வெஹிக்கிள் வந்து ஓன் வெஹிக்கிளா இருக்கணும். சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, அப்புறம் வந்து ஒண்ணு விட்ட ஃப்ரெண்டு, ஒண்ணு விட்ட ஏதோ ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து இல்ல கசின்ஸ்க்குலாம் எடுக்க முடியாது. அந்த வெஹிக்கிள் உங்க பேர்ல இருக்கு. ஓன் வெஹிக்கிளா இருந்தா மட்டும் தான் அலவுடு. ஸ்பௌஸா இருக்காங்கன்னா அது பிரச்சனை இல்ல. இருந்தாலும் அது ஓன் வெஹிக்கிளா மட்டும் தான் இருக்கணும். அதுதான் வந்து ஓன் வெஹிக்கிள் ஒன்லின்னு சொல்லிட்டு அந்த இதிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, கீழ செகண்ட் பாயிண்ட்ல ஓன் வெஹிக்கிள் ஒன்லின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ அத நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம். இதெல்லாம் முடிச்சுட்டேன். நான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு பார் கவுன்சில்ல சப்மிட் பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு கொரியர் வந்து வீட்டுக்கே வந்துரும். சரிங்களா? வீட்டுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எப்போ இத அப்ளை பண்ணேன்னா, அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி நான் வந்து இந்த சலான் ப்ராசஸ முடிச்சிருந்தேன். சரிங்களா? முடிச்சுட்டு கையோட பார் கவுன்சில் அப்படியே அங்க சப்மிட் பண்ணணும். நம்ம கவுண்டர் இருக்குல்ல, கவுண்டர்ல போயிட்டு நீங்க குடுத்தீங்கனாவே கியூ நிக்கும். அந்த கியூவோட கியூவா இந்த இந்த நான் அந்த ஃபர்ஸ்ட்டு இந்த ஷீட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னேன்ல, அந்த டவுன்லோட் பண்ண ஷீட் இந்த ஷீட்ல நீங்க ஃபில் அப் பண்ணது டவுட் இருந்தா கேளுங்க. கண்டிப்பா அங்க இருக்க அட்வொகேட்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபோட்டோ காப்பி எல்லாத்தையும் நீங்க எடுத்திருப்பீங்க. எடுத்துட்டு ப்ராசஸ் வந்து இங்க ஃப்ரம் இருக்கு பார்த்தீங்களா, அதில உங்க பேர் எழுதி உங்க அட்ரஸ் எழுதணும். எங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் போஸ்ட் வரணுமோ, இந்த ஸ்டிக்கர் வரணுமோ, அந்த ஒரிஜினல்ல வந்து அட்ரஸ் மட்டும் அனுப்புங்க. அத எழுதிட்டு நீங்க அனுப்புனீங்கன்னா, அதே அட்ரஸ்க்கு உங்களுக்கு கொரியர்ல உங்களுக்கு வீட்டுக்கு வந்துரும். இது எனக்கு எப்போ வந்து டெலிவர் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து அக்டோபர் மாதம் பண்ணேன். எனக்கு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி எனக்கு ரிசீவ் ஆச்சு. சரிங்களா? ஸோ அத நீங்க பார்த்துக்கோங்க. ஒர்க்கிங் டேஸு, இந்த லீவ் ஹாலிடேஸ் இதெல்லாம் போக உங்களுக்கு எப்படியும் வந்துரும். இது எப்படி வந்துச்சு இந்த கொரியரும் நான் உங்களுக்கு கையில காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாரி எனக்கு கொரியர் டைப்ல எனக்கு வீட்டுக்கு அட்ரஸ்ல நான் வந்து 2 வீலர் குடுத்தனால அந்த பைக்கு நம்பரோட போட்டு எனக்கு அட்ரஸோட சேர்த்து எங்களுக்கு குடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வி வில் ஹேவ் 2 ஸ்டிக் 2 இருக்கும் நமக்கு ஒட்டுற மாதிரி. ஸோ ஒண்ணு நான் ஒட்டிட்டேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒன்று விஷயம் இருக்கும். அதில் நம்ம டிஎன் நம்பர் போட்டு இருக்கும். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மேலே ஒட்டுற மாதிரி இந்த இது ஒட்டி அதுக்கு மேலே நம்ம நிலையாமல் இருக்கிறதுக்கு மலையில் நிலையாமல் இருக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அது மேலேயே ஒட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ண வேண்டியது. ரிமூவ் பண்ணிங்கன்னா அது தனியாக அப்படியே வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா? டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ஷீட் அதுக்கு மேலே நீங்கள் ஒட்டிடணும். ஸோ இது ஆல்ரெடி நான் அதை ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வண்டியில் நீங்கள் ஒட்டிடலாம். ஸோ கார்னால் காரில் ஒட்டிக்கோங்க. அந்த அமௌண்ட் சார்ஜ் பண்ணிவிட்டு வெஹிக்கல்னால் வெஹிக்கல் சார்ஜ் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் நான் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து டிஎன் நம்பர் போட்டு இருக்கும். தயவு செஞ்சு மாற்றி மாற்றி ஒட்டி வச்சுக்காதீங்க. சப்போஸ் யாராவது செக் பண்ணாங்க அப்படின்னா பாருங்கள் அட்வொகேட் எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு பேர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டாமல் உங்கள் வண்டியில் நீங்கள் அந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கோங்க. அண்ட் வந்து இன்னொன்று வந்து நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் தானே ஒட்ட போகிறீங்க. சப்போஸ் அது பீல் அவுட் ஆகிடுச்சு, வேறு ஏதோ ஃப்ளட்டோ ஏதோ இல்லை வந்து ஏதோ ஒன்று ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் இன்னொன்று ஒட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது நம்ம ஹைகோர்ட் கேம்பஸில் மட்டும் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அகெயின் வந்து பார் கவுன்சிலில் போய் சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டியூரேஷனில் அக்டோபர் மாதம் 22ஆம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அக்டோபர்னா டிசம்பர் மாதம் 1 மந்த் வச்சுக்கோங்க, அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த டவுன்லோட்ஸை போய் நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து நம்ம மார்க் எடுத்து நம்ம ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்து நம்ம அந்த வண்டியில் நம்மளோட வண்டியில் நம்ம ஓன் ரெஜிஸ்டர் பண்ண வண்டியில் நம்ம அது ஒட்டும் போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது. ஸோ அந்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த நீங்களே ஓனாக செல்ஃபாக பண்ணுங்கள். ஒட்டும் போது உங்களுக்கே ஒரு திருப்தி இருக்கும். நான் படித்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்டிக்கர் நான் வந்து ஒட்டுறேன். ஸோ இது நீங்கள் ஆல் ஓவர் எங்கே இந்தியாவில் போனாலும் யூ ஆர் அ ரெக்கக்னைஸ்ட் பர்சன் வித் யுவர் ஓன் வெஹிக்கிள். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள். தெரியலன்னா மற்றவங்களுக்கும் இது இன்டிமேட் பண்ணுங்கள். மற்ற பேங்க்கில் இது வந்து தெரியலன்னு சொல்கிறாங்க, ப்ராசஸ் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹைகோர்ட் கேம்பஸ்லேயே என்ரோல்மெண்ட் எல்லாம் பண்ணி ஓத்லாம் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே.